குரு பெயர்ச்சி மிதுன ராசினருக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். மனிதநேயத்தின் மறு உருவமாய் விளங்குபவர்களே, கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்து பண வரவையும் செல்வாக்கையும் சொல்வாக்கையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அள்ளி கொடுத்த குரு பகவான் இப்போது 1/5/2024 முதல் 13/4/2025 வரை ராசிக்கு 12வது வீட்டில் அமர்கிறார். 12இல் குரு நுழைவதால் பயணங்கள் அதிகமாகும், செலவுகளும் கூடிக்கொண்டே போகும். திட்டமிட்ட காரியங்கள் தள்ளி போய் முடியும். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள். முன்கோபத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்துவது நல்லது. கணவரை சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டாம். பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் நல்லது என ஆதங்கப்படுவீர்கள். மாமனார் மாமியார் மற்றும் உறவினர்களால் தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும். நெருங்கிய உறவினர் தோழிகளின் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். குரு 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வாகனம் வாங்குவீர்கள். சிலர் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். குரு 6ஆம் வீட்டை பார்ப்பதால் நோய் குறையும், வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். குரு 8வது வீட்டை பார்ப்பதால் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வெளிநாட்டில் இருப்பவர்களுடன் சேர்ந்து புது தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டாகும். உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிவார்கள். தன்னம்பிக்கை குறைந்தாலும் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுவீர்கள். தாய்வழி சொத்துக்களில் சிக்கல்கள் வரக்கூடும். வீடு வாங்குவது கட்டுவது கொஞ்சம் இழுபறியாகி முடியும். எந்த சொத்தை வாங்கினாலும் பத்திரத்தை சரிபார்த்து வாங்குவது நல்லது. வீடு மாற வேண்டிய சூழல் உருவாகலாம். சிலர் இருக்கும் ஊரில் இருந்து வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டிய அமைப்பு உண்டாகும். மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். சுப நிகழ்ச்சிகள், பொது விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும். புது வீடு வாங்குவீர்கள். நன்றி, வணக்கம்.